சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒழுங்கா கிளீன் பண்ண. அங்கிள் முடிஞ்சது அங்கிள். சரி சரி கிளம்புங்க. கிளம்பு சொல்லிட்டார்ல. சரி போய் சாப்பிடலாம் வா. டேய் ஏந்திரா வா சாப்பிடலாம். ஆகணே பசிக்குது. டேய் ஏந்திரா சாப்பிடுறா. டேய் பாத்துறா சாப்பிடுறா. டேய் 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 என்னண்ணா அறிவு இருக்கா? கருப்பாம்பூச்சி இருக்குடா. டேய் உங்களுதுல ஏதாவது இருக்கான்னு பாருங்கடா. டேய் ஏன்டா உயிரை எடுக்கிற? நல்ல கடையா பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு வர மாட்டியா? இந்தா போய் மாத்தினோம் கொடுக்கலாம். மண்டையில 2 போட்டு வாடா. ஒன்னெல்லாம் வச்சு எப்படிடா வேலை செய்ய போறேன்? போடா. அண்ணா சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சி இருந்தா நான் என்னென்ன பண்ண முடியும்? இந்த ஹோட்டலுக்காரன் போய் நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டும். டேய் கொடுத்துக்கணுங்கடா எல்லாத்தையும். எடுத்து போட. வசிக்கிற டயத்துல இப்படி பண்ணிட்டான். இருண்ணே போய் வாங்கிட்டு வாடா. சக்சஸ். கன்ஃபார்மா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்னென்ன பிரியாணி கொடுத்துருக்கீங்க? என்னாச்சுண்ணே? பிரியாணில கரப்பாம்பூச்சி போட்டு வச்சிருக்கீங்க. இப்படிதான் பார்சல் பண்ணி கொடுப்பீங்களா? அங்க என்ன பாக்குறீங்க? இதை எடுத்துட்டு வேற பிரியாணி கொடுங்க. உங்ககிட்ட போய் பிரியாணி வாங்கினேன் பாருங்க. என்னையா பூச்சி இருந்ததா? என்னென்ன சொல்றீங்க? அப்புறம் கஸ்டமர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்கண்ணே. இதை எடுத்து பாருங்க. ஏதோ சிக்கனு மீன் ஃப்ரைன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. கரப்பாம்பூச்சி ஃப்ரை எங்களுக்கு எதுக்கு? சுச்சோ என்னது? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, இது எப்படி வந்ததுன்னு தெரியல. டேய் முருகா இங்க வா. என்னண்ணா? டேய் இதை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு அண்ணனுக்கு ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு கட்டி கொடு. கூடவே 2 முட்டையும் கொஞ்சம் சிக்கன் 65 கட்டி கொடுறா. ஓகேண்ணா. சீக்கிரம். அண்ணே கோச்சிக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா அதுக்குள்ள கட்டி கொடுத்துறேண்ணே. மன்னிச்சிருங்கண்ணே, ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, கூட கட்டி தரோம். 2 ஆம்லேட் மட்டும் சேர்த்து கட்டி தர சொல்லுங்க. டேய் முருகா அதுல அப்படியே 2 ஆம்லேட் சேர்த்து கட்டி கொடுறா. சரிண்ணா. சொல்லிட்டேன். இதுல எப்படி கரப்பாம்பூச்சி வந்தது? ஹெல்ப்பா? இப்பதானே என்னடா அண்ணா இது கொஞ்சம் பாருங்களேன். வந்துடுறேன்.
என்னடா அது? அண்ணே ஆ, அந்த ஆள் கரப்பாம்பூச்சி இருக்குன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாருல, அந்த சாப்பாட்டு பார்சலில் தான் இந்த பேப்பர் இருந்துச்சுண்ணே. இங்கே பாருங்கள், ஹெல்ப்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு. சாப்பாட்டுக்குள்ளேடா இருந்தது? ஆமாண்ணே. அப்படியா? ம். சரி நீ போ, நான் சரிண்ணே. பார்த்துக்கிறேன். ஹலோ, ஹலோ, யாருங்க? நான் செவந்தி பேசுறேன். நீங்க யாரு? மேடம், நான் காமராஜர் நகரில் தான் ஹோட்டல் வச்சிருக்கேன். கடைக்கு ஒரு சாப்பாடு பார்சல் ரிட்டர்ன் வந்துருச்சு. வந்த பார்சல்ல ஹெல்ப்னு போட்டு உங்க ஃபோன் நம்பர் போட்டிருக்கு மேடம். அதான் என்னன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதான் ஃபோன் அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லி இந்த நம்பரை கூப்பிட்டேன். சார், என்ன சார் சொல்றீங்க? ஹெல்ப் பண்ணி போட்டு ஏன் நம்பர் போட்டிருக்கா? ஆமாம் மேடம். ஏன் மேடம், ஏதாவது பிரச்சனையா மேடம்? சார், என் பொண்ணு நேத்துல இருந்து காணோம் சார். அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். போலீஸ்ல எல்லாம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பார்சல்ல ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. எப்ப சார் வந்துச்சு? அனி, என்னாச்சு? மேடம், இன்னைக்கு காலையில தான் ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க. திரும்ப கடைக்கு வந்து கரப்பாம்பூச்சி இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. சாப்பாடு கொட்டும் போது பார்த்தா உள்ளுக்குள்ள இப்படி ஒரு பேப்பர் இருந்துச்சு மேடம். சார், அப்போ கண்டிப்பா அது என் பொண்ணா தான் இருக்கும் சார். அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் சார். எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருப்பா. சார், அங்க சாப்பாடு வாங்கிட்டு போறதுக்கு யார் வந்திருக்கா? தெரியல மேடம். ஒருத்தன் வந்திருக்கான், ஆனா அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியலையே. அவன் மேல எனக்கு டவுட்டா தான் இருக்கு. சார், அப்போ ஒரு 5 நிமிஷம் சார். நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். வரும்போது போலீஸையும் கூட்டிட்டு வந்துடுறோம் சார். அந்த ஆளு எங்கேயும் கிளம்பி போகாம அங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார். நாங்க இப்பவே வந்துடுறோம். நீங்க வாங்க மேடம், ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நீங்க வர்ற வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் மேடம். சரிங்க சார். ஓகே மேடம். ரகு, சீக்கிரமா அந்த காமராஜர் நகர் ஹோட்டல் போங்க. சரிங்க, நீ முதல்ல ஏறுங்க. அக்கா, அந்த பார்சல் எடுத்துட்டு போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் வரல. நானும் அதை தாண்டா யோசிக்கிறேன். ஆனா இவ்வளோ நேரம் ஆகியும் பார்சல் வரதுக்கு லேட் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பா யாராவது அந்த சீட்டை பார்த்துருப்பாங்க. பார்த்ததால தான் லேட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அக்கா, அப்ப பார்த்துட்டா அப்புறம் நம்மளாம் வெளியே போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம். நான் அதுல செவந்தியோட ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். அவங்க அதை பார்த்து செவந்திக்கு கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இங்க யாராவது வந்துருவாங்க. வந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம். டேய், என்ன சும்மா தொண்ண பேசிட்டே இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்காம இருந்தா கூட அடங்க மாட்டேங்கீங்களே. இன்னொரு வாட்டி உங்க சத்தம் கேட்டுச்சு, கையை காலெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுருவோம், பாத்துக்கோங்க. சரிங்க அங்கிள்.